திண்டுக்கல்லில் விதிமுறையை மீறி ஓடிய தனியார் பேருந்தை சிறைபிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்து புகார் கொடுத்த விசிக கட்சியினர். திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பயணிகளை ஏற்றிச் சென்று வரும் ஒவ்வொரு தனியார் பேருந்தும் போக்குவரத்து அலுவலகம் மூலமாக வாகனம் எந்தெந்த ஊரில் நிறுத்தி செல்ல வேண்டும் என்ற ஆணையை பெற்று பேருந்தை இயக்க வேண்டும் என்ற நிபந்தனை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல்லில் தனியார் பேருந்து ஒன்று பழனியில் இருந்து புறப்பட்டு ஒட்டஞ்சத்திரம், செம்பட்டி, கொடைரோடு, சோழவந்தான் வழியாக மதுரை பேருந்து நிலையம் செல்வதற்காக ஆணையை பெற்றுவிட்டு பேருந்தை நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தாமலும் பயணிகளை பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் சாலை விதிமுறைகளை மீறி தரிகட்டு வாகனத்தை இயக்கி வருவதாகவும் மேலும் பயணிகளை தரைக்குறவாக நடத்துவதாகவும் பழனியிலிருந்து மதுரை நோக்கி செல்லும் தனியார் பேருந்தை பொதுமக்களின் உதவியுடன் விசிக நிர்வாகிகள் திண்டுக்கல்லில் பேருந்தை சிறைபிடித்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் பேருந்தை ஒப்படைத்து புகார் அளித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த வண்டி கூடுதல் அதிக வேகத்திலையும் போகுது, வேகத்தை தறிகட்டி ஓடுது, மக்களுக்கு பயம் ஏற்படுத்துகிற அளவுக்கு வேகமாக ஓட்டுறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அந்த ட்ரிப்புக்கு எடுக்காதனால ஸ்கூல் பிள்ளைங்க வந்து அவதிப்படுறாங்க. அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பொதுமக்கள் சார்பாக இந்த மறியலை நாங்கள் பண்ணி சிறைப்பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கோம். இதை பற்றி புகார் மனு வந்து ஆடியோ கொடுத்து ஆடியோ விசாரணைக்கு வரேன்னு இருக்காரு.